நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அந்த லெசனில் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் ஆப்வியஸ்லி நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், கிவ் ரீசன். இப்போ பார்ப்போம், சம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்ன? 1057. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நமக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? எந்தெந்த நம்பர்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு? அதாவது 1 4 எண்டிங் நம்பர் இல்லையா? 9 6 5 6 9 4 1 0 0. இதெல்லாம் வந்து என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது என்னது? 1 4 9 6 அடுத்தது 5 0 0. இதெல்லாம் வந்து என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லையா? இப்போ நாட் பர்ஃபெக்ட்னா என்ன சொல்லுவோம்? 1லேருந்து 4க்குள்ளே இல்லாத நம்பர். என்ன இல்லாத நம்பர் நாட் பர்ஃபெக்ட்னா? பர்ஃபெக்ட் என்னென்ன இல்லாத நம்பர்? 2 இல்லை, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, ஒரு 0 இல்லை, 2 3 0 இல்லை இல்லையா? இதில் வந்து ஈவன் ஜீரோஸ் வரும், இதில் வந்து ஆட் ஜீரோஸ் வரும். சரி, இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன, நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்னன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கணும். 7 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 7 வந்து இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் இல்லையா? 7 இஸ் நாட் பர்ஃபெக்ட். 7 வந்து என்னது? 7 இஸ் நாட் பர்ஃபெக்ட். It does not ends with 1 4 9 6 5 0 0. ஓகே, புரியுதா? இந்த மாதிரி ரீசன் வந்து நம்ம எழுதணும். கிவ் ரீசன்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரீசன் எழுதணும். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து பாருங்கள், 3 வந்து பர்ஃபெக்டாக இல்லையா? 3யும் வந்து என்னது? நாட் பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கும் நம்ம என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? இதே ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இஸ் நாட் பர்ஃபெக்ட், இட் டஸ் நாட் ends with 1 4 9 6 5 0 0. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 8. அப்போ 8ம் வந்து என்னது? 8 ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். ஸோ இட் டஸ் நாட் ends with 1 4 9 6 5 0 0. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 2ன்னு வந்திருக்கு. அப்போ இது என்னது? 2 இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? 2 வந்து என்னது? இட்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது இல்லையா? 1 3 ஜீரோஸ் வருது. அப்போ இது என்னது? இதுவும் வந்து நாட் பர்ஃபெக்ட் தான். சென்டென்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 2 வந்திருக்கு. அப்போ இது என்னது? இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 0ன்னு வந்திருக்கு, அது வந்து நாட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு இங்கே 1 0 வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து நாட் பர்ஃபெக்ட். புரியுதா இந்த எக்ஸசைஸு? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.